உடனடியாக தமிழக அரசு தலைமுறையாக தலித் மக்களுக்கு பட்டா வழங்கு. வஞ்சிக்காதே தலித் மக்கள் வஞ்சிக்காதே. தமிழக அரசு மாவட்ட நிர்வாகமே உடனடி பட்டா வழங்கு. தமிழக அரசு அறிவித்த இலவச வீட்டு மனை பட்டா வழங்கு. அறிவித்த இலவச வீட்டு மனை பட்டா கேள்வி ஆர்ப்பாட்டம். வெல்லட்டும் தலித் மக்களுக்கான போராட்டம். தமிழக அரசு மாவட்ட நிர்வாகமே உடனடியாக வழங்கு. வெல்லட்டும் கண்டன ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும். ஒன்றியம் வடகர ஊராட்சிக்கு உட்பட்ட சர்வே எண் 43-2C 46-2A1A1 46-2A 1A2 46-2A1D ஆகிய சர்வே எண்கள் அரசாங்க பதிவேட்டில் கிராமத்தார்கள் பெயர்ல பட்டா இருக்கு. ஆனா அந்த இடத்துல குடியிருக்கிறவங்க 4 ஏக்கர் 42 சென்ட்ல தலைமுறையாக தலித் மக்கள் இங்க குடியிருக்கிறாங்க. வேடிக்கை என்னன்னா, இந்த ஊராட்சியில தலித் மக்கள் தவிர மீது எல்லாருக்கும் பட்டா இருக்கு. அந்த குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் பட்டா வழங்கல. இது கேட்டு இந்த மக்களுக்காக தொடர்ச்சியா அந்த மக்கள் பல்வேறு கட்சியை சேர்ந்தவங்க, விடுதலை சிறுத்தைகள், பகுஜன் சமாஜ் பார்ட்டி, இப்படி மக்களுக்கான கட்சிகள், எல்லா கட்சிகளும் 20 வருஷமா மேல சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை மனு கொடுத்து போராடி இருக்காங்க. இதுவரை நடவடிக்கை எடுக்கல. இப்போ தமிழக அரசு ஏதோ கண் துடைப்புக்காக அலுவலி செஞ்சாங்களே தவிர அது முறையா கொடுக்கல கடந்த காலங்கள்ல. இப்ப தமிழக அரசு அறிவித்திருக்கின்ற இலவச வீட்டுமனை பட்டா ஆட்சேபனற்ற புறம்போக்கில் இருந்தா 10 வருஷமே இருந்தா பட்டா கொடுக்கலாம்னு சொல்லி நமது முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. ஆனா அவர் சொன்ன பிறகு நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கிராமத்தார் பெயர்ல இருக்கிறத வகை மாற்றம் பண்ணி இந்த தலித் மக்கள் கிராமத்தார்னா இவங்க தாங்க கிராமத்தார், இது தாண்டி வேற யாரு கிராமத்தார் அப்படின்னா, ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஆதிக்க சக்திகள் இருப்பாங்க, அவங்க கிராமணிகளா இருப்பாங்க, அவங்க பேர்ல போட்டு வைக்கிறதுன்றது அன்னைக்கு ஒரு நிலப்பிரபுத்துவ அல்லது என்ன சொல்லுவாங்க சனாதனத்தை கடைப்பிடிக்கிற அந்த சமூகம். இது ஒரு ஜனநாயக நாடு. இப்போ இத்தனை வருஷமா இங்க இருக்கிறாங்கன்னா இவங்களுக்கு தான் அங்க இருக்கிற உரிமை. அப்போ இவங்களுக்கு பட்டா கொடுக்காம கிராமத்தார்கள் பேர்ல சொல்றது இந்த அதிகாரிகள் அவங்களோட பொறுப்பை தட்டி கழிப்பது, அதுவும் குறிப்பா தலித் மக்கள் கேட்கிற கொடுமை அநீதின்னு நாங்க சொல்றோம். திராவிட மாடல் ஆட்சி, சமூக நீதி ஆட்சி, இந்த ஆட்சியில ஸ்டாலின் சொல்லியிருக்கிறது படி உண்மையிலே இந்த ஆட்சி எங்களுக்கு மக்களுக்கானதானா, இந்த வகை மாற்றம் பண்ணி உடனடியாக தலித் மக்களுக்கு மனப்பட்டா வழங்கணும். அதுக்காக தான் நாங்கள் எங்களோட துவக்கமாக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, பகுஜன் சமாஜ் கட்சி, வாழ்வுரிமை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, இப்படி அனைத்து கட்சிகளும் கிராம பொதுமக்களோட இந்த விஓ அலுவலகம் முன்பு எங்களோட கண்டன ஆர்ப்பாட்டத்தை, எங்களோட கோரிக்கைகளை வலியுறுத்தி இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். இந்த அரசாங்கம் உடனடியாக இதுக்கு செவி சாய்க்கலைன்னா என்ன பதில் சொல்லுவாங்கன்னு நாங்கள் பார்க்குறோம். அப்படி இல்லைன்னா வர்ற 10ஆம் தேதி கிராம இந்த ஜமாமந்தி பொன்னேரில் நடக்க இருக்குது. ஜமாமந்தியில் நாங்கள் இதே போன்ற ஒரு போராட்டத்துடன் அங்கே மனு கொடுக்குற போராட்டத்தை ஒன்று அறிவிக்க போகிறோம். ஏன்னா இந்த அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்றதை பொறுத்து அதுக்கு மேலே நடவடிக்கை எடுக்கலைன்னா எங்களோட போராட்டங்கள் ஜனநாயக ரீதியில் இதுக்காக கைது ஆகிறதுக்கும், எங்களுடைய குடும்ப ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, எங்களுடைய அனைத்து வாக்குரிமை எல்லாம் திருப்பி ஒப்படைக்கிற போராட்டங்களை நடத்த வேண்டியிருக்கோம். தேவைப்பட்டா நம்ம ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறது கூட நாங்கள் தயாராகுவோம்னு சொல்லி இந்த நேரத்தில் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக அனைத்து கட்சியின் சார்பாக நான் தெரிவிச்சுக்கிறேன். என் பேர் ஜானகிராமன், உழைப்போர் உரிமை இயக்கம் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய